செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் பீகாரை சேர்ந்த கௌரவ்குமார் உட்பட குடும்பத்தினர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அடையாறுல கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஒரு பிரபலமான ஒரு பைக் ஷோரூம், அந்த பைக் ஷோரூம் உடைய வாசல்ல ஒரு சாக்கு மூட்டையில ஒரு ஆண் சடலம் இருப்பதும், அது மட்டும் இல்லாம அந்த கவருக்குள்ள அந்த கவர்ல வெளியில ரத்தம் வடிந்து வந்ததாக அங்க இருக்கக்கூடிய நபர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அந்த கவரை ஓபன் பண்ணி பார்க்கும் போதும் அதிர்ச்சி அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. அதாவது அந்த சாக்கு மூட்டைக்குள்ள ஒரு ஆண் சடலம் கை கால்கள் கட்டப்பட்டு அதன் மூலமா முகம் சிதைந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கிறார். உடனடியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அது மட்டும் இல்லாம அந்த உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு தொடர்ச்சியாக இந்த சடலத்தை இங்க கொண்டு போட்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் தொடர்ந்து விசாரணையில இறங்கினாங்க. விசாரணையில இறந்ததுக்கு அப்புறம் தெரிய வந்தது, ஒரு இருசக்கர வாகனத்துல 2 பேர், அதாவது ஒரு ஹோண்டா ஆக்டிவா பைக்ல 2 பேர் திருவான்மூர் வழியாக திருவான்மூர்ல அப்படியே இந்திரா நகர் வாட்டர் டேங்க் வழியாக அதன் பிறகு இந்த சடலத்தை அந்த வீசி சென்றது சிசிடிவி கிளியரா இருந்தது. அதை வீசி போலீசார் தொடர்ச்சியாக யார் இந்த நபர்கள், இந்த ஆக்டிவா இந்த பைக் எங்கிருந்து வந்ததோ அந்த வண்டி யாருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக விசாரணை இறங்கினாங்க. அதன் பிறகுதான் அந்த இருசக்கர வாகனத்தையுடைய எண்ணை வைத்து அதன் பிறகு அது மட்டும் இல்லாம அந்த இருசக்கர வாகனத்தை கண்டுபிடிக்க முயற்சி ஈடுபட்டு அதன் பிறகு இந்த சம்பந்தப்பட்ட இந்த கொலை செய்த நபர்கள் யார் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொலையுண்ட நபர் கௌரவ்குமார் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் என்று தெரிய அதன் பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷன்லயும் ஒவ்வொரு என்கொயரிலையும் யார் இவர் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நகர்கள் நடந்து கொண்டிருந்தது. அதன் பிறகுதான் இந்த கொலையாளிகளை கண்டுபிடிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட கொலையாளிகள் அளித்த அதிர்ச்சி வாக்கு மூலம்தான் இன்று பெரும் பரபரப்பை சென்னையை ஒழுக்கி இருக்கிறது, பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது இந்த சம்பந்தப்பட்ட கொலையாளிகள் நாங்கள் கௌரவ்குமார் மட்டும் கொலை பண்ணல, அவங்க குடும்பத்தையே சேர்த்து நாங்க கொலை பண்ணிட்டோம், அவருடைய மனைவி அவங்களுடைய குழந்தைங்களும் சேர்த்து கொலை பண்ணிட்டு நாங்க மத்திய பிலாஷ் அருகே, அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த கூவாத்துல நாங்க அந்த சடலத்தை வீசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் அளித்தார்கள். அவர்கள் வாக்குமூலம் உண்மையா இல்லையான்றது தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தி அதன் பிறகு உண்மை என்ற தெரிய தொடர்ச்சியாக போலீசார் கௌரவ்குமாரோடைய மனைவி மற்றும் குழந்தையை தேடி வந்தனர். தேடி வந்த நிலையில தான் தற்போது மத்திய கைலாஷ் அந்த பகுதியில கூவமாத்துல 2 வயது ஆண் குழந்தை அந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கௌரவ்குமாருடைய குழந்தை, அந்த குழந்தை இறந்து சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலை அனைத்துமே அந்த ட்ரிபிள் மர்டர், இந்த அடையாளம் இந்த ட்ரிபிள் மர்டர் அனைத்துமே கோட்டர்புரத்தில் இருக்கக்கூடிய சிபிடி அந்த கேம்பஸ்குள்ள நடந்திருக்கிறது. கௌரவ்குமார் அந்த சிபிடி கேம்பஸ்ல காவலாளியாக வேலை பார்த்து வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக அவருடைய குடும்பத்தாரையுமே சென்னைக்கு நேற்று அங்க வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில தான் இந்த கொலையாளிகளுக்கும் சம்பந்தப்பட்ட அந்த கௌரவ்குமாருக்கும் என்ன பிரச்சனை ஏற்பட்டது, என்ன காரணம், இது பாலியல் வன்கொடுமை காரணமாக இவருடைய குடும்பத்தையே கொலையாளிகள் கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது கௌரவ்குமாருடைய குழந்தையுடைய சடலம் தான் கிடைத்திருக்கிறது. 2 வயது ஆண் குழந்தையோட சடலம் கிடைத்திருக்கிறது. அதன் பிறகுதான் தொடர்ச்சியாக இப்போ கௌரவ்குமாருடைய மனைவியுடைய சடலத்தை போலீசார் தேடி வருகிறார்கள். அந்த சடலம் தற்போது வரை கிடைக்கப்பெறவில்லை. காலையிலிருந்து போலீசார் தொடர்ச்சியாக சடலத்தை தேடி குப்பை கிடங்கு, அது மட்டும் இல்லாம கூவமாற்று, கெனல் பேங்க் ரோடு, இந்த மாதிரியான இடங்களில் தொடர்ச்சியாக தனிப்படை போலீசார் தொடர்ச்சியாக இந்த சடலங்களை தேடி வருகிறார்கள். இந்த நிலையில தான் தற்போது குழந்தையுடைய சடலம், 2 வயது ஆண் குழந்தையுடைய சடலம் கிடைத்திருக்கிறது. இன்றைக்குள்ள எப்படியாவது இன்னைக்கு அந்த கௌரவ்குமாருடைய மனைவியோட சடலத்தை கண்டுபிடிக்கிறோம். அது மட்டும் இல்லாம என்ன காரணம், உண்மையான காரணமே இந்த சடலம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த கொலையாளிகளிடம் முழு விசாரணை நடத்தப்படும் சொல்லிட்டு போலீஸ் விசாரணையில போலீஸ் தகவலாக சொல்கிறார்கள். போலீஸ் விசாரணையில தற்போது வரை இவர்கள் எதற்காக கொலை பண்ணாங்க அப்படின்ட்டு முதற்கட்ட விசாரணையில ஒருவேளை இவங்க பாலியல் வன்கொடுமை, கௌரவ்குமாருடைய மனைவி பாலியல் வன்கொடுமை காரணமாக கொல்லப்பட்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டுதான் வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.